யோபு அதிகாரம் 16. அதற்கு யோபு பிரதியுத்தரமாக, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர். காற்று போன்ற வார்த்தைகளுக்கு முடிவராதோ? இப்படி நீ உத்தரவு சொல்ல உனக்கு துணிவு உண்டானதென்ன? உங்களைப் போல நானும் பேசக்கூடும். நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்கு எதிரே என் தலையை துளுக்கவும் கூடும். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது. நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல்? இப்போது அவர் என்னை இளைத்து போக செய்தார். என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினீர். நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள். நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியைப் போல் என்மேல் பாய்ந்தார். நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போட்டுக் கொண்டேன். என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. என் கைகளிலே கொடுமையில்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று. பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாது. என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்கு வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவன் உண்டானால் நலமாயிருக்கும். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே போவேன். யோபு அதிகாரம் 17. என் சுவாசம் ஒழிகிறது. என் நாட்கள் முடிகிறது. பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ? அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுகிறார்கள். வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர். ஆகையால் அவர்களை உயர்த்தாது இருப்பீர். எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார். அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. என் அவயவங்களெல்லாம் நிழலை போல் இருக்கிறது. சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள். குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள். உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன். என் நாட்கள் போயிற்று. என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்று போயிற்று. அவைகள் இரவை பகலாக்கிற்று. இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று எண்ணச் செய்தது. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும்.
இருளில் என் படுக்கையை போடுவேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன். புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பியிருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். யோபு அதிகாரம் 18. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் பேச்சுகளை முடிக்காதிருப்பீர்கள்? புத்திமான்களாயிருங்கள், நாங்களும் பேசட்டும். நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீர்ப்பானவர்களாயிருப்பானேன்? கோபத்தால் உம்மைத்தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி பாழாய் போகுமோ? கண்மலை தன்னிடத்தை விட்டு பேருமோ? துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பில் நெருப்பும் அவிந்து போம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். அவன் பெலனாய் நடத்த நடைகள் குறைந்து போம், அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலுமிருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிடு பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் பெலனை பட்டினி தின்று போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும், வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும். அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவன் காலத்தோ அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான், தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான். யோபு அதிகாரம் 19. யோபு பிரதியுத்தரமாக, நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள்? இப்போது 10 பேரும் என்னை நிந்தித்தீர்கள். நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை. நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் என்னோடேதான் இருக்கிறது. நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாகில், தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரலிடுகிறேன், நியாய விசாரணை இல்லை. நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலையடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள்.
என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே, எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன்? என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன? நான் இப்போது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நல்லமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. பட்டயத்துக்கு பயப்படுங்கள். நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான். யோபு அதிகாரம் 20. அப்பொழுது நாகமாத்தியனான சோபாக் பிரதியுத்தரமாக, இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டது கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ? அவனுடைய மேன்மை வான பரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் அவன் தன் மலத்தைப் போல என்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள். அவன் ஒரு சொப்பனத்தைப் போல பறந்து போய் காணப்படாதவன் ஆவான். இரவில் தோன்றும் தரிசனத்தைப் போல் பறக்கடிக்கப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனுடைய பால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்ப்புள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளில் பிச்சாய் போகும். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான். விரியனின் நாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். அவன் களி கூறாதிருப்பான். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தியற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்கள் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை. ஆகையால்
அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை. அவன் வேண்டுமென்ற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும். சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும். தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். விருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பியோடினாலும் உருக்குவில் அவனை உருவ எய்யும். உருவின் பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். அவன் ஒளிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும். அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவன் கூடாரத்தில் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றான். யோபு அதிகாரம் 21. யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள். இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல் இருக்கும். நான் பேசப் போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன். அப்படியானாலும் என் ஆவி व्यसனப்படாதிருக்குமா? என்னை கவனித்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன். நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலித்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷண பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை சலுகையில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பியிருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாயிருக்கிறது. வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோடே சாப்பிடாமல் மனக்கிலேசத்தோடே சாகிறான். இருவரும் சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். பிரபுவினுடைய வீடு எங்கே? துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள்.
வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான். அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார்? அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான். அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும் பள்ளத்தாக்கின் உள்பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும். அவனுக்கு முன்பாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்திற்கு செல்லுவார்கள். நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது என்றான். யோபு அதிகாரம் 22. அப்பொழுது தேமானியனான எலிபாஸ் பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாயிருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாயிருப்பானோ? நீர் நீதிமானாயிருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ? அவர் உமக்கு பயந்து உம்மோடைய வழக்காடி உம்மோடைய நியாயத்துக்கு வருவாரோ? உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ? முகாந்தரமில்லாமல் உம்முடைய சகோதரர் கையில் அழகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டு தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. நீ பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது. தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது. நீ தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது. பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையினால் நிரப்பியிருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எங்கள் நிலைமை நிர்மூலமாகாமல் அவர்களுக்கு நீதியானதையோ அக்னி பட்சித்ததென்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளில் செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாங்கோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். யோபு அதிகாரம் 23. யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது.
என் தவிப்பை பார்க்கிலும் என் வாது கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோடு வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்புவித்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அந்த காலம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன். யோபு அதிகாரம் 24. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களில் அறியாதிருக்கிறதென்ன? சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக் கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்கிறார்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். இதோ அவர்கள் காட்டு கழுதைகளைப் போல இறை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தர வெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். குளிரிலே போர்த்து கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரமில்லாமல் ராத்தங்கி மலைகளிலிருந்து வரும் மழைகளிலே நனைந்து ஒதுக்கிடம் இல்லாததினால் கண்மலையிலே அண்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்களோ தகப்பனில்லாத பிள்ளையை முளையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆடையாட்டவும் பண்ணுகிறார்கள். ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள். குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்மா கூப்பிடுகிறது. என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனைப் போல் திரிகிறான். விபசாரக்காரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி இருக்கிறான். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான்.
தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சை தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அவனை பெற்ற கர்ப்பம் அவனை மறக்கும். புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை. அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விழும். பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின்மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாக இருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் காலம் உயர்ந்திருந்து காணாமற் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கதிர்களின் நுனியைப் போல் அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். யோபு அதிகாரம் 25. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவர்களுடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். யோபு அதிகாரம் 26. யோபு மறுமொழியாக, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதில் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் இருக்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதில் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? யோபு அதிகாரம் 27. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் பகைஞன் ஆகாதவனைப் போலும்
எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? பொல்லாத மனுஷருக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைக்கிற சுதந்திரமும் என்னவெனில், அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள். அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலும் ஆகும். அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிபடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றுமில்லாதிருக்கும். வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும். ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும். கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான். அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும். அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்ப விடாதிருப்பார். அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான். ஜனங்கள் அவனை பார்த்து கை கொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டி விடுவார்கள். யோபு அதிகாரம் 28. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கும் புறமிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களில் கடையாந்திரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். கடக்க கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். பூமி மேல் ஆகாரம் விளையும், அதில் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போல் இருக்கும். அதன் கல்லுகளில் இந்திர நீளம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் பரவில்லை. சிங்கம் அதை கலந்ததில்லை. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். கண்மலைகளுக்குள்ளும் நீர்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது, அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நெருக்கவும் கூடாது. ஒப்பீரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பரகம் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்?
புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கே காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபு அதிகாரம் 29. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்போது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களில் சீர் இப்போதிருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறது நிறுத்தி கையினால் தங்களை வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது. என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் திருடனுக்கு கண்ணும் சப்பானிகளுக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து பிடுங்கினேன். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி ராமுழுதும் தங்கியிருந்தது. என் மகிமை எண்ணில் செழித்தோங்கி என் கையிலுள்ள என் வில் புது பலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை. என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலவும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலும் இருந்தேன். யோபு அதிகாரம் 30. இப்போதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மங்கையை காக்கும் நாய்களோடு வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாழும் வெறுமையுமான அந்தர வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தழைகளை பிடுங்குவார்கள்.
காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாயிருந்தது. அவர்கள் மனுஷரின் நடுவிலிருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துகிறது போல் கள்ளன் கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமி கெதிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள்ளிருந்து கதறி காஞ்சொறுகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்களுமாய் இருந்தார்கள். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு காட்டும் பழமொழியும் ஆனேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாது இருக்கிறார்கள். நான் கட்டின கட்டை அவர் அவிழ்த்து என்னை சிறுமைப்படுத்தினபடியால் அவர்களும் கடிவாளத்தை என் முகத்துக்கு முன்பாக உதறிவிட்டார்கள். வலது பாரிசத்தில் வாலிபர் எழும்பி என் கால்களை தவறிவிழப் பண்ணி தங்கள் கேடான வழிகளை எனக்கு நேராக ஆயத்தப்படுத்துகிறார்கள். என் பாதையை கெடுத்து என் ஆபத்தை வர்த்திக்க பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் தேவையில்லை. பெரிதான திறப்புண்டாக்கி தாங்கள் கெடுத்த வழியில் புரண்டு வருகிறார்கள். பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது. அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உறுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்து பட்டையைப் போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன். தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கிறீர். கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாயிருக்கிறீர். என் மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர். உம்முடைய கரத்தின் வல்லமையால் என்னை விரோதிக்கிறீர். நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்கவிட்டு என்னை பயத்தினால் உருக போக பண்ணுகிறீர். சகல ஜீவாத்துமாக்களுக்கும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். ஆனாலும் நான் யாதொருவனை அவன் ஆபத்திலே தவிக்க பண்ணினதும், துன்னாலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்தும், எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால், அவர் என் மனுவுக்கு இடங்கொடாமல் எனக்கு விரோதமாய் தன் கையை நீட்டுவாராக. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் குரல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையிலிருந்து எழுந்திருக்கும் போது அலறுகிறேன். நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று. என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின.